சிலுவையின் பாரம், சிலுவையும் அடக்கமும், இறங்கும் இருள் சீடர்களின் துயரம், இருளில் ஒரு ஒளிக்கீற்று நம்பிக்கை தீப்பொறி. ஒவ்வொரு காலை ஒளி இருளை வென்று நம் மனதில் நம்பிக்கையை விதைக்கிறது. ஒளியின் வருகை நம் மனதில் ஒரு புதிய உற்சாகத்தை உருவாக்குகிறது. ஒளியின் ஒவ்வொரு கீற்றும் நம் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கிறது. ஒளியின் ஒவ்வொரு கீற்றும் நம் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கிறது. கல்லறை வெறுமை, ஆச்சரியமும் வியப்பும். இயேசுவின் உயிர்த்தெழுதல். கல்லறையின் உள்ளே சுத்தமாக மடிக்கப்பட்டிருந்த துணிகள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்தியது. பெண்களுக்கு தோன்றிய தூதர் அவர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்ததை அறிவித்தார். இது அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவர் உயிரோடு இருக்கிறார். மேரி மக்தலேனாவுக்கு மறக்க முடியாத நாள். இயேசு தோட்டத்தில் மேரிக்கு தோன்றினார். மேரியின் மகிழ்ச்சி அளவிட முடியாதது. மேரி மற்றவர்களிடம் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டார். சந்தேகமும் உறுதியும். தோமாவின் சந்திப்பு. இயேசுவின் வார்த்தைகள். தோமா இயேசுவின் காயங்களை தொடும்போது அவனது மனதில் குழப்பமும் நம்பிக்கையும் கலந்திருந்தன. இயேசு தோமாவை சாந்தமாக பார்த்து அவனது சந்தேகங்களை நீக்கினார். நீ சந்தேகமின்றி நம்பு என்றார். இயேசு தோமாவின் நெஞ்சில் நம்பிக்கையை விதைத்தார். தோமா இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு முழுமையாக நம்பிக்கையுடன் இயேசுவின் முன் மண்டியிட்டான். நிறைவேறிய வாக்குறுதி, தரிசனங்களும் போதனைகளும். மகிமைக்கு ஏறுதல். புதிய நம்பிக்கை பிறக்கிறது. ஒரு நிலையான செய்தி, அன்பு, தியாகம் மற்றும் நித்திய ஜீவன். இந்த 3 அம்சங்கள் மனித வாழ்க்கையின் அடிப்படைகளை உருவாக்குகின்றன. அன்பு மனிதர்களை ஒன்றிணைக்கும் சக்தியாகும். தியாகம் அன்பின் மிக உயர்ந்த வடிவமாகும். நித்திய ஜீவன் நம் ஆன்மாவின் பயணத்தை குறிக்கிறது. இவை எங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குகின்றன மற்றும் நம் ஆன்மாவின் பயணத்தை நிரந்தரமாக்குகின்றன.